அனைவருக்கும் வணக்கம். மாந்திரீக பூமி சேனல். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கணவன் மனைவி பிரச்சனை, அதே மாதிரி கணவன் மனைவி ஏவல் உட்டான பிரச்சனைகள் என்ன, நாம் அதை பார்ப்போம். அதாவது இப்போ இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி பிரிவு, கணவன் மனைவி பிரிஞ்சு 1 வருஷம் ஆகுது, கணவன் பிரிஞ்சு 2 வருஷம் ஆகுது, இப்படியே தான் சொல்கிறாங்க. ஆனால் அதனால் என்ன பிரச்சனை, அதாவது இன்றைக்கி இருக்கிறத்துல பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தகாத உறவுனாலேயே சில குடும்பங்கள் வந்து பிரிவு சந்திக்கிறாங்க. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, வித்துவேசனம் இந்த மாந்திரிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் விரும்பி அதனால் அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுறதுன்னா, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நம்மளை விட்டு போகக்கூடாதுன்னு அவங்க ஒரு ஏவல் பண்ணி போடுறாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேரும் சந்தோஷமாக குறிப்பிட்ட நாள் வரல வாழ்வாங்க. அப்புறம் அதுக்கு மேலே அவங்க வந்து அவங்களே யோசிப்பாங்க, இன்னும் முதல்ல நல்லா தான் இருந்தாங்க, இப்போ மறுபடியும் இப்போ வந்து இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லையே அப்படின்னு. அப்புறம் கடைசியாக என்ன ஆகும், பிரிவு வரல வந்துடும். அது இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பல பேர் வந்து இந்த பிரச்சனையிலேயே தான் இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஸ்கள் தான் அதிகமாக வருது. கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு. இதுனா என்ன விஷயம்னா, மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த பிரிவு வேலையே இன்றைக்கி அதிகமாக வருது. கள்ள தொடர்புன்னே நிறையா வருது. அதாவது கணவனுக்கும் மனைவிக்கு கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு போய் கடைசியாக அவங்களுக்குள்ள பல ஆயிரம் பிரச்சனைகள் வந்து சந்தித்து மன வருத்தத்துக்கெல்லாம் ஆளாயிடுறாங்க. அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எதனால் அப்படிங்கும்போது, இப்போ ஒரு நபர் வந்து ஒருத்தர்கிட்ட பழகுறாங்கன்னா, கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் பழகுறாங்கன்னா, அவங்க எதார்த்தமாக அவங்க கொடுக்குறத சாப்பிட்றாங்க. வாங்கி சாப்பிட்டது என்ன ஆயிடுது, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவங்க நம்மள விட்டு போகவே கூடாதுங்கிற ஏதோ ஒரு விஷயத்தில் வச்சு கொடுத்துட்றாங்க. கடைசியாக அவங்களுக்கு என்ன ஆயிடுது, அவங்க குடும்பத்திலேயே அவங்களால இருக்க முடியறதில்ல. எந்நேரமும் அவங்க நினப்பாகவே இருக்கிறது. எந்நேரமும் பார்த்திங்கன்னா, அவங்க கூட வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்க கூடயே இருக்கணுங்கிற நினப்புலேயே என்ன பண்ணி தன்னோட குடும்பத்தை தன்னோட பிள்ளைங்கள பார்க்குறதில்ல விட்டுட்டு போயிடுறாங்க. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. இது ஆணுக்குன்னு நான் சொல்கிறது தான், பெண்ணுக்கும் நான் சொல்கிறது தான். நான் வந்து இது வந்து பெண்ணு மட்டும் தப்பு, ஆண்கள் மட்டும் தப்புன்னு சொல்லல, நான் பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா இந்த மாந்திரிக்கு உண்டான பிரச்சனைகள் வருது. ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கல்யாணம் ஆகி பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்களை விட்டுட்டுலாம் போயிடுறாங்க. ஆனால் அவங்களும் சொல்கிறாங்க, முதல்ல அப்படி இருக்க மாட்டாங்க, இப்போ தான் அப்படி இருக்கிறாங்கன்னு. இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே இந்த மாதிரி ஏவல் பிரச்சனை தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அதே மாதிரி தான் ஆம்பளைங்க நல்லா வந்து சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தப்பான தொடர்பு இருந்துட்டாங்கன்னா, அந்த பெண்கள் என்ன பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி தவறான விஷயத்தில் வாங்கி உணவுலையோ கலந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்தது என்ன ஆயிடுது, அந்த ஆண்கள் வந்து அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்துடும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த மாதிரி எப்படி வந்து இந்த மாதிரி ஏவல்லாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வசியம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது வந்து ஒருத்தர் பழகுறாங்கன்னா, அவங்களுக்கே தெரியாத அவங்களோட முடி எடுத்துக்கிறது, அவங்க துணி எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் எடுத்து ஒரு சில ஏவல்லாம் பண்ணி அவங்க குடும்பத்துலேருந்து அவங்கள பிரித்து கூட்டியாந்துருவாங்க. இது ஒரு விதமான ஏவல். இன்னொரு ஏவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க கூடயே இருந்து அதாவது தகாத உறவில் வந்து இருந்து அந்த உண்டான பொருளை எடுத்துக்குவாங்க. அதை நான் ஓப்பனாக சொல்ல முடியாது, சூட்சமமாக நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி பொருளை எடுத்து அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க வந்து அவங்க குடும்பத்திலேருந்து பிரிச்சிடுறாங்க. இது ஒரு விஷயம். இந்த மாதிரி பிரிவினையே நிறையா கேஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா பிரிவினை கேஸ் தான் பார்க்கவே முடியல, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இதில். அதனால் வந்து யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வந்து குடும்பத்தில் ஒரு மாற்றம் இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக அணுகி கரெக்டாக இருக்கிற நபருங்களை அனுப்பி என்ன பிரச்சனைன்னு பார்த்து சரி சின்னதாக இருக்கும்போது சரி பண்ணிக்கங்க. அவங்க வந்து என்ன ஒரு கேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக இப்படி தான் இருக்குது சாமி, நானும் இன்றைக்கி நல்லாயிரும் நாளைக்கு சரியாயிரும் அப்படியே விட்றீங்க. 2 வருஷமாக இருக்குதுன்னு தெரியுது, 2 வருஷமாக வந்து இன்றைக்கி நல்லாயிரும் நாளைக்கு நல்லாயிரும்னு ஏன் அப்படி விட்றீங்க? அதனால நாளடைவில் என்ன ஆயிடுது, அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையே வந்துடுது. ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? சின்னதாக இருக்கும்போது அதை சரி பண்ணிக்கிங்க. திடீர்னு அவங்க மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்ததுன்னா கரெக்டாக இருக்கிறவங்கள அணுகி அவங்க உடம்புல என்ன பிரச்சனை ஏதுன்னு பார்த்து முன்னே அது வித்தியாசனம் போட்டு பிரிச்சுருங்க. அது வித்தியாசனம் போட்டு பிரிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைக்கு போக மாட்டாங்க. நாம் பண்ணுற தப்பு தான் அது. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. கடைசியாக எந்நேரம் பார்த்தாலும் அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டே இருந்து அவங்க குடும்பம் ஒன்றும் இல்லாத கடைசியாக நாளைக்கு அந்த பிள்ளைங்கள்லாம் நாளைக்கு இவங்க பண்ணுற தப்புனாலும் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்கள்லாம் பாதிக்கிறது. சரிங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் ஏன் விட்றீங்க? அந்த அளவுக்கு நம்ம விட்றதுனால தான் நம்மளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்து வருது.
அசிங்கப்படுறோம், கேவலப்படுறோம். யார் வெளியே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆம்பளை ஒழுங்கா இருந்தால் பொம்பளை ஏன் இப்படி பண்ணுறாம்பாங்க, பொம்பளை ஒழுங்கா இருந்தால் ஆம்பளை எப்படி பண்ணுறாங்கம்பாங்க. ஆனால் அது இங்கே இருக்கிற பிரச்சனை அவங்க வெளியில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அவங்கவங்க இந்த ஏவல் பிரச்சனையை விட்டு விட்டு பல குடும்பத்தை இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் வந்து தயவு செஞ்சு, ஏன்னா நிறைய கேஸ் வரதுனால தான் நான் அந்த வீடியோவே அடுத்தடுத்து என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னா நிறையா வந்து எனக்கு ஒரு சில டைம் வேலைகள் இருக்கிறது, ஒரு சில விரதங்கள்லாம் நம்ம பண்ணுறதுனால அடுத்தடுத்து வீடியோ போட முடியல. மெயினாக இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக வரதுனால தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு கணவன் மனைவி 2 பேருமே ஜாக்கிரதையாக இருங்க. அவியவிய குடும்பம் முக்கியம்னு வாழ கற்றுக்குங்க. அதே மாதிரி அவங்கவங்க குடும்பம் முக்கியம், அவங்களோட பெத்த பிள்ளைங்க முக்கியம். ஏன்னா பிள்ளைங்களுக்காகவாவது வாழ கற்றுக்கணும். எங்கேயோ இருந்து வந்தவங்களுக்காக நம்ம போய் குடும்பத்தை தொலைச்சிட்டு போய், அதே நிறைய பேர் விட்டுட்டு போய் மறுபடியும் வீட்டுக்கு கூட வர முடியாத சூழ்நிலையில் நிறைய கேஸ் எல்லாம் நான் பார்த்துருக்குறோம். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க யாருமே. அதே மாதிரி இந்த மாதிரி பிரிவு வேலை யாராவது இருக்குது, இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு யாருக்காவது பிரச்சனைகள் இருந்ததுனால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து இந்த வித்தியாசனத்துக்கு உண்டானது கண்டிப்பாக பண்ணித்தரேன். ஏன்னா கணவன் மனைவி வசியத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் பண்ணித்தருவோம். ஏன்னா வசியங்கிறது வந்து அடுத்த நபர் வசியம் பண்ண சொன்னால் கண்டிப்பாக பண்ணித்தர மாட்டோம். அது நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறதில்ல. கெடுதலே நாங்கள் பண்ணுறதில்ல. சரிங்களா? கெட்ட கருமா பண்ணுறதில்ல. கணவன் மனைவி வசியம் கண்டிப்பாக பண்ணி தருவோம். ஏன்னா அவங்க ஒரு குடும்பம் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கண்டிப்பாக நாங்கள் வந்து கணவன் மனைவி வசியம் கண்டிப்பாக பண்ணி தருவோம். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறீங்களோ, அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா, இந்த மாதிரி பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணித்தரோம். அதே மாதிரி ஒரு டைம் ஃபோன் பண்ணுங்கள். அப்படி ஃபோன் எடுக்கலைன்னா இதை வாட்ஸ்அப் நம்பரு, உங்கள் பிரச்சனை என்னமோ அதில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். இல்லைன்னா நானே கூட ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணி பேசுகிறேன். சரிங்களா? கண்டிப்பாக யாருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.